Once there was a wife who longed for a little girl. So she went to see an old wise woman to ask for help. ஒரு ஊரில் ஒரு ஆண்டிக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அந்த ஊரில் ஒரு பெரிய பாட்டி இருந்தாங்களாம். அவங்கக்கிட்ட போய் எனக்கு குட்டி பாப்பா வேணும், ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. With all my heart, replied the kindly old woman, and she gave the wife a barley seed. Barley seed. This is not like the seed the farmer sows, said the old woman. Special seed which you must take and plant in a pot. இந்த சீடை கொண்டு போய் மண்ணில் போடக்கூடாது, உங்கள் வீட்டில் போய் ஒரு பானைக்குள்ளே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிச்சோம். என்ன கொடுத்தாங்க? சீடு. The wife took the seed and planted it. அவங்க சீடு எடுத்து பிளான் பண்ணாங்களாம். Soon a beautiful yellow and red flower grew. ஒரு எல்லோ ஃப்ளவரு ரெட் ஃப்ளவர் வளர்ந்துச்சான். ஒய்ஃபுக்கு பார்த்து செம்ம பியூட்டிஃபுல்லான உடனே அதை முத்தம் கொடுக்கணும்னு ஆசை வந்துடுச்சான். முத்தா கொடுத்த உடனே பூ அப்படியே மலர்ந்துச்சான். அதுக்கு நடுவில் ஒரு அழகான பொண்ணு கோல்டன் ஹேரோட உட்காந்துருந்தாலாம். ரொம்ப குட்டியாக, ஸ்மாலர் ஈவன் தேன் எ தம், கட்டவரில் விட குட்டியாக இருந்தாலாம். ஸோ அதுக்கு அந்த ஆண்டி என்ன பேர் வச்சாங்களா? அவன் பேர் தம்பலீனா. சொல்லு அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அந்த ஒய்ஃபும் அந்த குட்டி பாப்பாவும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். மார்னிங் ஆச்சுன்னா டேபிளில் விளையாடுவாளாம், அவள் அழகாக பாட்டு பாடுவாளாம். நைட் ஆச்சுன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்குமா. ஒரு நாள் ஒரு தவக்கலை வந்துச்சான். ஜன்னலுக்கு தோங்க இருக்கு பார், தவக்கலை ஜன்னல்கிட்ட வந்துச்சான். வந்துட்டு அந்த தம்பனிலாம் தூங்குறத பார்த்துட்டு இவ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லி அவன் படுத்துருக்கிற பெட்டை அப்படியே தூக்கிக்கிட்டு ஜன்னலை விட்டு ஓடிடுச்சான். அந்த குட்டியோண்டு பெட்டை தூக்கி லில்லி மேலே வச்சுதான். இதில் அவள் தப்பிக்கவே முடியாது அப்படி சொல்லிச்சான். அப்போ தம்பளி நான் முழிச்சு பார்த்தாலாம். முழிச்சு பார்த்து ஓன்னு அழுவையான். உடனே தவளை சொல்லிச்சான், அல்லாத என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அந்த தவளையோட பையன் ரொம்ப அசிங்கமாக இருந்தானா. தம்பளி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு ஓன்னு அழுதா. அப்போது அந்த ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு இவளை பார்த்து பாவமாயிடுச்சு. ஸோ தவக்கலை குட்டி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த லில்லி லீஃப் மேலே தானே வச்சுருப்பா, அங்கே தான் தமிழனை உட்காந்துருந்தான். அந்த லில்லி லீஃபோட ஸ்டெம்மை சாப்பிட்டுச்சான். உடனே அந்த தண்ணி இது சாப்பிட்டுச்சு ஃபிஷ்ஷு. தம்பலினை அப்படியே ஓடி இவங்க தவக்கலையை விட்டு ஓடி போயிட்டான். பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பீட்டில் இதெல்லாம் வந்துச்சான். அவளை பிடிச்சி ஒரு மரத்து மேலே கூட்டு போயிடுச்சான். ஃபைனலி அவளை இலை மேலே உட்கார வச்சு, எவ்வளோ அழகாக இருக்க, உனக்கு ஹனி வேணுமா அப்படின்னு கேட்டுச்சான். இந்த நியூஸ் கேள்விப்பட்டு எல்லா பீட்டிலும் வந்துருச்சான். அவளுக்கு 2 கால் தான் இருக்கு, எவ்வளோ அசிங்கமாக இருக்கு அப்படின்னு. உடனே இங்கே பாருங்க இவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். தம்பளினா அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துருக்கா. அப்போது அவளும் இந்த பூச்சி மாதிரி ஃப்ளவர்லேருந்து ஹனி கொச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு வின்டர் வந்துச்சான். வின்டரு பயங்கர கோல்ட் ஆகிடுச்சான். பறவைங்கள்லாம் பறந்து போயிடுச்சான். தம்பளினாவை தனியாக விட்டு போயிட்டாங்களாம். அவள் ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போச்சான். அவளுக்கு போர்வை பற்றிக்க ஒன்றுமே இல்லையா. அவளுக்கு பயங்கர பசியான். உடனே மம்மு வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாலாம். அப்போ காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு குட்டி ஓட்டைக்குள்ளே ஒரு எலி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த கதவுக்கு தம்பளினா டொக் 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 டொக்குன்னு தட்டியிருக்கா. மவுஸ் வெளியே உள்ளவா பாப்பா, ரொம்ப குளிர்தா உனக்கு அப்படி சொல்லிச்சான். மவுஸ் சைலண்ட்டாக இருந்தவுடனே தம்பளினாவை கதையை சொன்னானா. என்ன ஒரு தவக்கலை தூக்கிட்டு போயிடுச்சு, அப்புறம் ஃபிஷ்ஷு காப்பாற்றிச்சு, எனக்கு மம்மு வேணும், புவா வேணும், வீடு வேணும் அப்படின்ச்சான். உடனே மவுசு சொல்லிச்சான், ஓகே அப்போ என் கூட இருந்துக்கோ, நீ வாடகை தர வேணாம்,
அதுக்கு முதல்ல என் வீட்டை க்ளீன் பண்ணு, எனக்கு கதை சொல்லு, பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே தம்பலினா மவுஸ் கூடயே இருந்துருச்சான். அண்டு கேட்டதெல்லாம் பண்ணிச்சான். ஒரு நாள் மவுஸ் சொல்லிச்சான், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு மோல் ஒருத்தன் வருவான், அவன் ரொம்ப அழகாக இருப்பான், அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான், அவன் சூப்பராக இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ மோல் வரும்போது மோலுக்கு தமிழ் ரொம்ப பிடிச்சி போச்சான். உடனே ஒரு டனல் ஒன்று காட்டுச்சான் அந்த மோல். இது என் வீட்டுக்கும் உன் வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற இடம், நீ எப்போ வேணால் அங்கே வரலாம், ஆனால் பார்த்துப்போ அங்கே ஒரு பேர்டு செத்து போய் கிடக்கு சொல்லிச்சான். தமிழ்னா உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு ஸ்வாலோ பேர்டு செத்து போய் கிடக்குதான். பார்த்துட்டு தமிழ்னா கண்ணில் ஒரே தண்ணி. நான் உனக்கு ஒரு போர்வை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபெதரை அப்படி தேய்ச்சி குத்துச்சான். அந்த ஸ்வாலோ மேலே கவரை போட்ட உடனே பார்த்தா அந்த பறவைக்கு ஹார்ட் துடிக்குதான். டப் 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 டப். தம்பி நாங்கள் பயங்கர ஜாலி. பறவை முழிச்சிக்கிச்சு. ஆல் த்ரூ த லாங் வின்டர் தம்பளி நான் ஸ்வாலோவை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். ஃபைனலி ஸ்ப்ரிங்கு வந்த உடனே அந்த பறவை பறக்க போதும் தம்பளி நாங்கள் தெரிஞ்சு போச்சான். நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு தமிழ் நான் சொல்லிடுச்சான். அது டனலில் ரூஃபில் ஓட்டை போட்டு இந்த பறவை பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். நீ ஏன் என் கூட வரக்கூடாது அப்படி கேட்டுச்சான் அந்த பறவை. அதுக்கு தமிழ் நான் சொல்லிச்சான், மவுசை விட்டுனா எப்படி வர்றது, எனக்கு அதுதான் நல்லா பார்த்துக்கிச்சே சொல்லிச்சான். அப்போது அந்த பேர்டுக்கு கடைசி அவர் கட்டி பிடிச்சிட்டு பேர்டு பறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அன்றைக்கி நைட்டு மோல் நான் கல்யாணம் பண்ணிக்கோ தம்பளினா சொல்லிச்சான். ஆனால் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லாட்டியும் சரி ஒத்துப்போம், மவுஸ் ஹாப்பியாக இருக்கும்லான்னு சொல்லிச்சான். எவ்ரி ஈவினிங்கு கல்யாணத்தை பற்றி மோல் பேசுமா. அப்போ தம்பளினா கல்யாண ட்ரெஸ்ஸு தச்சுன்னு இருந்தாலாம். இந்த வீடு ரொம்ப இருட்டாக இருக்குது, சன்லைட்டே இல்லைன்னு சொல்லி தம்பளினா ஒரே சோகமாயிடுச்சான். கேட்க 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 அவளுக்கு சோகமாயிட்டே வந்தாலாம். சன் இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது சொல்லிச்சான். உடனே ஃபைனலி வந்துச்சான் மோல் பொண்டாட்டியை கொண்டு போக அந்த டார்க் ஹோல்குள்ளே வந்துச்சான். அப்போது டாட்டர் ஹார்ட் மைட் பிரேக், குட் பை சன் அப்படின்னு சொல்லிச்சான். குட் பை ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிச்சான். பக்கத்தில் இருக்கிற டெய்ஸி பூவை கிஸ் பண்ணிச்சான். சடன்லி ஒரு பாத்தடிக்கிற பறவை கிடைச்சான். பார்த்தா அந்த ஸ்வாலோ பறவை பறந்து வந்துச்சான். ஏ ஸ்வாலோ, நான் சன்னுக்கு நான் குட் பை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீ என் கூட வா, திருப்பி இங்கே கோல்ட் ஆயிரும், நான் ஒரு சூடான ஊருக்கு போகிறேன், அங்கே போய் நம்ம சூரியனை பார்க்கலான்னு சொல்லி இந்த ஸ்வாலோ பறவை தம்பளினாவை கூட்டிக்கிட்டு பறந்து போச்சான். நான் மோல் ஹாப்பியாக்க முடியாது, மவுசியே கட்டிட்டுன்னு சொல்லிட்டு ஓடிச்சான். இந்த ஸ்வாலோ பறவை சரி ஏதோ பேசுங்க. நான் எதுவும் சொல்லணும், எங்கள் அப்பா எதுக்காக சொல்ல போகிறாங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. ஸோ இது இந்த ஸ்வாலோ பறவை தம்பளினாவை கூட்டிக்கிட்டு போயிடுச்சான். போயிட்டு சூப்பரான ஒரு வீட்டுக்கு கூட்டு போச்சான். இதுதான் என் வீடுன்னு. அங்கே பார்த்தா வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு செடி இருந்துச்சான். செடியில் ஒரு பூ இருந்துச்சான். அந்த பூக்குள்ளே பார்த்தா தம்பளினா மாதிரியே ஒரு குட்டி பையன் உட்காந்து குட்டி பையன் ஒருத்தருந்தானா. ஆமாம், அதே மாதிரி ஹைட்டில். அதை தம்பளினாக்க ரொம்ப பிடிச்சி போச்சான். நான் தான் கல்யாணி, ஸோ ஃப்ளவரோட ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லிச்சான். தென்னு க்ரௌன் எடுத்து அவன் மேலே வச்சு நீ ராணி ஆயிக்கிறியா பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஓகே என் ஹார்ட்டு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். கடைசியாக தம்பளினா ஹாப்பி ஆயிட்டா. சூப்பர் கதை. இல்லை சொல்லணும், அவ்வளோதான் கதை. ஏய் அவ்வளோதான் கதை. எருமை அது வரைக்கும் இருக்குது. புக்கு 100 பேஜ் இருக்குது. அவெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 3 பேஜ் தான். தூங்க அமைதியா.